உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். புதினா நாம் உணவிலே மனம் சேர்ப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒன்று. மென்தா அர்வென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது புதினா என்று கூட அதை சொல்லுவார்கள். இந்த புதினா ஒரு ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற நிலையிலே கல்லீரல், மண்ணீரல், இருவித ஈரலுக்கும் பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. ஜாண்டிஸ் என்கின்ற நோயை போக்கக்கூடிய ஒன்றாக புதினா விளங்குகிறது. விக்கல், ஹிக்கப் என்று வருகின்ற பொழுது புதினா தீநீரை நாம் பருகுவதனாலே விக்கல் குறைந்து போகிறது. நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லுகின்ற குமட்டல், வாந்தி இவற்றை புதினா குறைக்கிறது, தணிக்கிறது. அதுபோல பசியை தூண்டுகின்ற ஒன்றாக ஒரு அப்பிடைசர் என்கின்ற மருத்துவ குணத்தை புதினா பெற்றிருக்கிறது. இந்த புதினாவோடு கொத்துமல்லி சேருகின்ற பொழுது ஒத்த மருத்துவ பலனை கொத்துமல்லி தருவதனாலே இன்னும் கொஞ்சம் உணவு உண்ண வேண்டும் என்கின்ற உணர்வை நோயுற்றவர்களுக்கு, நோயிலே இருந்து வெளிவந்தவர்களுக்கு இது உணவை செரிப்பிக்கக்கூடிய ஒன்றாக, சீரணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. குளிர்காய்ச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்குகிறது. இப்படி புதினா நல்ல மணமும் உடையது, மருத்துவ குணமும் உடையது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மூசா பாரடிசியாக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிளான்டெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வாழை. இந்த வாழைக்கு மிக்க மரியாதையை நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு திருவிழா என்றாலோ, ஒரு இல்ல விழா என்றாலோ முற்றத்திலே அங்கே வாழை மரத்தை குலையோடு கட்டி வைப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வாழை பூவுக்கும், காய்க்கும், இலைக்கும், தண்டுக்கும், பட்டைக்கும், வேருக்கும், கிழங்குக்கும் அத்துணைக்கும் மருத்துவ பலனை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றாடம் நாம் ஒரு வாழைப்பழத்தை இரவு நேரத்திலே சாப்பிடுவதனாலே அதில் மிகுந்த பொட்டாசியம் சத்துவம் இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய பீட்டா கெரோட்டின் அதிலே அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி செறிந்திருக்கிறது. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவமும் பொட்டாசியமும் இதய நலத்துக்கு, இதய பலத்துக்கு இது மருந்தாகி பயன் தருகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கி பல சிக்கல் தருகின்ற நோய்களை நீக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த வாழை விளங்குகிறது. இந்த வாழையினுடைய தோல் கூட புறமருந்தாக நாம் தோல் நோய்களின் மேலே தேய்க்கின்ற பொழுது அந்த தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, குர்குமா லாங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று மஞ்சள். இந்த மஞ்சள் கிழங்கு வகையை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய இலைகள், கிழங்கு, வேர் அத்துணையும் மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுதும், புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுதும் வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்கச் செய்கிறது, குருதி ஓட்டத்தை
சீர்படுத்துகின்ற ஒன்றாக, துரிதப்படுத்துகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது. அதோடு கூட இது குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக, வெங்காயத்தை போல இது குருதியை நீர்மைப்படுத்தி இரத்த நாளங்களிலே அடைப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கக்கூடியதாக திகழ்கிறது. உணவிலே இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வண்ணத்துக்காக பயன்படுத்துகின்றோம் என்றாலும் இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற வகையிலே இந்த உணவு சீக்கிரத்திலே பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளோ மற்ற கிருமிகளோ வந்து தாக்காத வண்ணம் இந்த உணவை பாதுகாக்கின்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற ஒரு மருத்துவ குணத்தை இந்த மஞ்சள் பெற்றிருக்கிறது. இந்த மஞ்சள் ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும், அதனுடைய வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய ஒன்றாகவும், ஜாண்டிஸ் என்று சொல்லுகின்ற நிலையிலே இந்த மஞ்சள் காமாலையை தணிக்க செய்யக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் இந்த மஞ்சள் விளங்குகிறது. அன்றாடம் அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே மஞ்சளை பாலோடு நாம் கலந்து இனிப்பு சேர்த்து இரவு நேரத்திலே படுக்க புகுமுன் பருகி வருவதனாலே இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது. எல்லா நோய்களையும் போக்குகின்ற ஒரு நோயற்ற வாழ்வை தரக்கூடியதாக மஞ்சள் விளங்குகிறது. இதனுடைய இலைகள் கூட மேற்பற்றாக நாம் பூசுகின்ற பொழுது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி வீக்கத்தை தணிக்கிறது, எரிச்சலை போக்குகிறது, நமைச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு வெள்ளரி வித்து, குக்கும்பர் சீட்ஸ் அல்லது பூசணி வித்து, பம்ப்கின் சீட்ஸ் என்று இரண்டில் ஏதேனும் ஒன்று சேருகின்ற பொழுது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லுகின்ற ஆண்களினுடைய விந்து கோலத்தினுடைய வீக்கம், அடைப்பு, அதிலே ஏற்படுகின்ற புற்று இவற்றை தடுக்கக்கூடிய ஒன்றாக, தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை எப்படி மஞ்சளையும் வெள்ளரியையும் சேர்த்து எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு மஞ்சள் செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, மஞ்சள் செடியோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம மஞ்சள் செடியோட வேரை பயன்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் கோலத்துல ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்து, சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய அடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்து, வெரிகோஸ் வெயின்ஸ்னால வரக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் கிழங்கின் வேர் பகுதி, வெள்ளரி விதை அல்லது பூசணி விதை, தேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வெள்ளரி விதை அல்லது பூசணி விதை, பூசணி விதைன்னா நம்ம ஒரு 20 விதை அளவு சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை ஒரு சிறுநீர் பெருக்கியா, டயூரிட்டிக்கா செயல்படும். அதே போல வீக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு வீக்கம் கரைச்சியாவும் செயல்படும். நம்ம யூஸ்வலா இந்த பொங்கல் டைம்ல மஞ்சளை பயன்படுத்துவோம் பூஜைக்காக. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கிழங்கை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த இலைகள் மற்றும் இந்த வேர் எல்லாமே நம்ம தூக்கி போட்டுருவோம். நம்ம இந்த வேரை யூஸ் பண்ணும்போது இந்த வேரை நம்ம தூக்கி போடாம இதை நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா, நிழல்ல உலர்த்தி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா அன்றாடம் நம்ம மருந்துக்காக இதை பயன்படுத்தலாம். அதிக நேரம் நின்று வேலை செய்பவர்களுக்கு பார்த்தோம்னா முக்கால்வாசி பேருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொஞ்ச நேரம் நிற்கும் பொழுதே கால் அதிகமா வலிக்கும், கால் நரம்பு இழுக்கிற பிரச்சனை இருக்கும், ராத்திரியில மசில் கிராம்ஸ் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க இந்த மஞ்சள் வேர் கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வெயின்ஸ்ல ஏற்படக்கூடிய அடைப்பு கம்மியாகும். அதே போல ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும். அவர்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயதில் முதியவர்களுக்கு PSA லெவல்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் ரெய்ஸ்டா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மஞ்சள் வேர் கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு PSA லெவல் படிப்படியா குறைஞ்சி நார்மல் ரேஞ்சுக்கு வரும். அதோட கூட ஒரு சிலருக்கு சிறுநீரகத்துல இருந்து கற்கள் இறங்கி வெளியில வந்து டியூப்ல அடைச்சிட்டு அவர்களுக்கு அதிகமா வலி இருக்கும். அந்த சமயத்துல இந்த மஞ்சள் வேர் கிழங்கோட வெள்ளரி விதை சேர்த்து நம்ம கஷாயமா குடிச்சிட்டு வரும்பொழுது அந்த கற்கள் கரைஞ்சி வலி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும். இப்ப நம்ம மஞ்சள் கிழங்கோட இந்த வேர் பகுதியை எடுத்துக்கலாம்.
இதோட நம்ம வெள்ளரி விதை சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். வெள்ளரி விதை அல்லது பூசணி விதை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட தேன் சேர்த்து குடிக்கணும். தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா கம்மியாகும். விதைப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கமும் இதுல இந்த மருந்து எடுக்கும் பொழுது கம்மியாகும். நம்ம மஞ்சள் கிழங்கு, இந்த மாதிரி பச்சை மஞ்சள் கிழங்க வீக்கங்களுக்கான மருந்தா பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் கிழங்கோட சுக்கு பொடி சேர்த்து நம்ம புளி தண்ணி விட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை லேசா சூடு பண்ணிட்டு வீக்கங்களுக்கும் சுளுக்குக்கும் மேல அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த சுளுக்கினால ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அடிப்பட்ட வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். மஞ்சள் இலையை நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கான மருந்தா பயன்படுத்தலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது இந்த மஞ்சள் இலைகளை நீர்ல இட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு நம்ம காகுல் பண்ணிட்டு வரும் பொழுது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய சோர் த்ரோட் இமீடியட்டா சரியாயிடும். மஞ்சள் வேர் கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் செடியின் வேர், வெள்ளரி விதை மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஆண்களுக்கு பிராஸ்டேட் கோலத்துல ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும். அதிகப்படியான PSL லெவல் கம்மியாகும். அதே போல சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய அடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, நாம் உண்ணுகின்ற உணவு மூலமாக பல்வேறு நோய்கள் நமக்கு வருவதற்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த பழைய உணவை உண்பது, 3 மணி நேரத்துக்கு முன்பாக வேக வைத்த மாமிசங்களை உண்பது, இது போன்ற உணவிலே இந்த பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் உற்பத்தி ஆவது, இந்த ஈஸ்ட் என்று சொல்லுகின்ற ஃபங்கஸ் என்று கூட சொல்லுகின்ற பூஞ்சை காளான்கள் உற்பத்தி ஆவது, இதன் மூலம் செரிமான சீர்கேடுகள் வருவது, பல நோய்களுக்கு நாம் ஆட்படுவது என்பதை இந்த மஞ்சள் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குவதனாலே உணவிலே இந்த மஞ்சளை சேர்க்கின்றோம். வீட்டு முற்றத்திலே இருந்து கோயில் கருவறை வரையிலே இந்த மஞ்சள் இடம்பெறுகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த மஞ்சள் இருக்கும் இடத்திலே பூஞ்சை காளான்கள் முதலாக ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த மஞ்சள் விளங்குவதனாலே முற்றத்திலேயே அதை நம் முன்னோர்கள் மஞ்சள் தேய்த்து குங்குமம் இட்டு அழகுக்காக வைப்பார்கள். அது நுண்கிருமிகளை தடுக்கக்கூடிய ஒரு மெட்டல் டிடெக்டர் போல இது நோய் கிருமிகளை தடுக்கக்கூடியதாக விளங்கியது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. இந்த மஞ்சளை உணவிலே சேர்க்கின்ற பொழுது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்றுநோய் தடுப்பானாக விளங்குகிறது. வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. கல்லீரல், மண்ணீரல் இவற்றுடைய செயல்பாட்டுக்கு இது பலம் தருகிறது. கல்லீரல் வீக்கத்தை கரைக்கிறது. மஞ்சள் காமாலை வந்தால் அதை குறைக்கின்ற ஒரு மருந்தாகவும் மஞ்சள் காமாலை வாராது தடுக்கின்ற ஒன்றாகவும் விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், தொற்றுக்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மஞ்சளோடு வெள்ளரி வித்து அல்லது பூசணி வித்து சேருகின்ற பொழுது ஆண்களுக்கு குறிப்பாக 40-45 வயதுக்கு மேற்பட்ட பலருக்கு இந்த PSA என்ற 3 எழுத்துகளிலே சொல்லக்கூடிய புராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் என்கின்ற சத்துவம் குருதியிலே அதிகமாகின்ற நிலையிலே இந்த விதை பைக்கு மேலாக இருக்கின்ற விந்துப்பை வீக்கமுறுகிறது, வலி ஏற்படுகிறது. இந்த PSA என்கின்ற அளவு 2.5 mgக்கு மேலாக போகின்ற பொழுது, குறிப்பாக 4-5 என்கின்ற நிலையை எட்டுகின்ற போது இந்த பிராஸ்டேட் கேன்சர் என்கின்ற நோய்க்கு அவர்கள் ஆளாகக்கூடும். அதனாலே இந்த பூசணி வித்தும் மஞ்சளும் சேர்த்து நாம் உணவாகவோ தீநீராகவோ சூரணமாகவோ சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த PSA என்கின்ற சத்துவத்தின் அளவை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக
விதை பையிலேயோ அல்லது விந்து பையிலேயோ புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்துக்கு நலம் செய்கிறது, நோயற்ற வாழ்வை நமக்கு தருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மஞ்சளும் வெள்ளரி வித்தும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.